ஹலோ, நான் ஜெய்சங்கர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எதை பத்தின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்தியா அண்ட் சைனா திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸா மாறினா எப்படிப்பட்ட சூழ்நிலை அமையும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைக்கிறதுக்காக சைனாவை சேர்ந்த ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட்ங்கிறது மிகப்பெரிய அதோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ்ங்கிறது இந்தியா சைனா மாதிரி உள்ள தேர்ட் ஜெனரலிஸ்ட் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பெரிய பேச்சு பொருளா மாறி இருக்கு. அது என்ன பேசியிருக்காரு, என்ன மாதிரி சூழ்நிலை அது கொண்டு போய் விடும், இது என்ன மாதிரியான இன்டர்நேஷனல் டிப்ளமேட்டிசம் தான் இருக்கு, அதோட சேர்த்து அமெரிக்காவுக்கு என்ன மாதிரியான வகையில விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கான விஷயம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப அது நேஷனல் பீப்புள்ஸ் காங்கிரஸ் சொல்லக்கூடிய சைனாவை சேர்ந்த ஃபாரின் மினிஸ்டர், இவர் பேரு வாங் யி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பேசுறதுக்கு ஆரம்பிக்காரு. இவர் பேசும்போது இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரியான பாயிண்ட்ஸை முன்னெடுத்து வைக்கிறாரு. இது கிட்டத்தட்ட அங்க இருக்கவங்க பல பேருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் அது சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன அதுக்கு சொல்லி பார்க்கறது. இவர் பேசுறதுக்கான முக்கியமான காரணம் அமெரிக்கா டாரிஃப் ஸ்லாப்ஸ் சைனா மேலே இம்போஸ் பண்ணதுதான். அதிகமான கிட்டத்தட்ட 20% டாக்ஸ் ஸ்லாபை இன்க்ரீஸ் பண்ணதுனால இந்த டாரிஃப் ரேட்டுக்கு ஒரு சில நாள் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் நடந்ததுக்காக தான் இவர் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருங்கிறதான் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் இந்தியா சைனாவோடு சேர்த்து கை கோர்த்து நல்ல முன்னேற்றத்தை அடைவதற்கான பாதையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரிவிக்கிறாரு. அதனடுத்து அவர் தெரிவிக்கக்கூடியது என்னதுன்னா, டிராகன் எலிஃபேனும் சேர்ந்துதான் உலகத்தை விட பல நல்ல மாற்றங்களை எக்கனாமிக் ரீதியா கொண்டு வர முடியும். இது மாதிரி இந்தியாவும் சைனாவும் கை கோர்த்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல்வேறு வகையில சேர்த்து யுனைடடா பங்கெடுத்துக்கும் போது குளோபல் சவுத்தோட டெவலப்மெண்ட்ங்கிறது அதிகமான அளவுக்கு முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காரு. அதோட சைனாவை சேர்ந்த ஃபாரின் மினிஸ்டர் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, இந்தியாவும் சைனா என்னதான் எதிராளிகள் மாதிரி எனிமீஸ் மாதிரி நடந்துக்கிட்டாலும் ஒருத்தர் கீழே இறக்கக்கூடிய விஷயங்களை செய்யறதுக்கு பதிலா ஒருத்தர் கை கொடுத்து யுனைடடா சேர்ந்து ரெண்டு பேரும் முன்னேறதுக்கான விஷயத்த செய்யறது, அதோட அவங்க தன்னைத்தானே டிஃபெண்ட் பண்ணிக்கிறது போல இரண்டு பேருமே சேர்ந்து அவங்களுக்கு காமனா ஒரு எனிமிய அல்லது அவங்களுக்கு எதிராக போகக்கூடிய ஒருத்தர் எதிர்த்து நிற்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் இம்பார்ட்டன்டான இன்ட்ரெஸ்ட் விதத்துல இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதுல முக்கியமா சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஃபண்டமெண்டல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஈச் அதர்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். ஒவ்வொரு நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸ் முக்கியமான இருக்கக்கூடிய சில வகையான ஆசைகள் இல்லது நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இதை பல்வேறு வகையான இன்டர்நேஷனல் ரிலேஷன் சேர்ந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது பொலிட்டிக்கலி ஸ்ட்ராட்டஜிக்கலி நல்ல மூவ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுத்து வைக்கிறாங்க. இது ஏன் அப்படி சொல்றாங்கிறது அடுத்தடுத்துங்கிறது பார்ப்போம். இவர் சொன்னதுக்கு அடுத்து இந்தியாவில இருந்து வரக்கூடிய அபிஷியல் ஆன்சர் என்ன சொல்லி பார்த்தோம். இந்தியா இதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஆனா இந்தியாவோட சேர்ந்த ஃபாரின் மினிஸ்ட்ரி சேர்ந்த மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர் என்ன தெரிவிக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, சைனா இந்த மாதிரி சொல்லி இருக்கக்கூடியது ஒரு பாசிட்டிவான எஃபெக்ட் தரக்கூடியதா இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அந்த பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கக்கூடிய தெரிவிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன தெரிவிக்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பார்டர் டிஸ்பியூட்ஸுக்கும் அதே சமயம் வேற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடா டிஸ்பியூட்ஸ் இது எதுவா இருந்தாலும் இதுக்கும் சால்வ் பண்றதுக்கு இந்த விஷயங்கள் நல்ல முன்னெடுப்பா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிவிக்கிறாரு. இதுக்கு பதிலா வாங்கி அவர் என்ன தெரிவிக்கிறாரு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவும் சைனாவும் பார்டர் டிஸ்பியூட்ஸ் இது மாதிரி ஒரு டிஸ்பியூட்ஸ் பார்க்கறதுக்கு பதிலா இது மாதிரி ஒரு காமனா இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எக்கனாமிக் பேஸ்டா இருக்கக்கூடிய நம்ம கவனம் செலுத்தி முன்னேறதுக்கான வேலையை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாரு. இதுதான் இது வரைக்கும் நடந்தக்கூடிய இவர் சொல்லி ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. இதுல ஒரு விஷயத்துல சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன தெரிவிக்கிறாருன்னா, இதுக்கு போன வருஷம் 2024ஆம் ஆண்டுல அக்டோபர் மாசம் கசான் இடத்துல ரஷ்யாவோட கசான் இடத்துல இந்தியாவை சேர்ந்த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் சைனாவோட பிரசிடென்டாக ஜி ஜின்பிங்கும் மீட் பண்ணும்போது அவங்க தெரிவிக்கிற விஷயம் என்னன்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில கூட பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப், அதாவது இரு நாடுகளுக்கு இடையில கூட உறவை எந்த ஒரு வகையிலும் பவுண்டரிஸ் ரிலேட்டடா டிஸ்பியூட்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கக்கூடாது, மற்றபடி கூட எக்கனாமிக் டைஸ் அது மாதிரி ரிலேட்டடா விஷயத்தை தான் நீங்க கவனிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இந்த பவுண்டரிஸ் ரிலேட்டட் விஷயம்னா என்ன சொல்லி பார்த்தோம்னா, லடாக் சைனாவோட ஆளுகையை ஏற்படுத்துறது, அருணாச்சல பிரதேசத்தை கைப்பற்றுறதுக்கான முயற்சியில சைனா ஈடுபடுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் அவங்க 2 பேரும் பேசுறதை மென்ஷன் பண்ணி குறிப்பிடுறாரு. இதே விஷயத்த பேஸ் பண்ணிதான் நம்ம இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் என்ன தெரிவிக்கிறாருன்னா, சைனா பாசிட்டிவ் ஆட்டிடியூட எக்கனாமிக் ரீதியா மட்டும் கொடுக்காம பவுண்டரிஸ் ரீதியா இருக்கிற விஷயங்கள் கொடுத்தா நல்லாதான் இருக்கும், அது பாசிட்டிவ் இம்பாக்டா கொடுக்கறதா இருக்கும் சொல்லி தெரிவிச்சிருக்காரு. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் ஏன் சைனா இந்தியாவில எக்கனாமிக் ரீதியா பலமான ஃப்ரெண்டா மாறினதுக்காக விஷயத்த இதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த பார்த்தாகணும். இதுக்கு முன்னாடி அந்த விஷயத்துக்கு எங்க பார்க்கணும்னா, நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு போனோம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட இப்ப இருக்கிற பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுல இருந்து பல்வேறு வகையான டாரிஃப் இஷ்யூஸை கனடா, மெக்சிகோ, சைனாவுக்கு இம்போஸ் பண்ணாரு. இதே ரீதியில தான் இந்தியாவுக்கும் இம்போஸ் பண்றதுக்கான விஷயத்துல ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சைனாவுக்கு 10% இம்போசிஷன் டாக்ஸ் 20% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. டபுள் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
இந்த இன்க்ரீஸ் ஹைக்கை வந்து என்ன ரீதியில இன்க்ரீஸ் பண்ணிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டீல் இம்போர்ட்ஸா இருக்கும், இல்ல வேற ஏதாவது மேனுஃபேக்சரிங் இம்போர்ட்ஸ், இது எல்லாத்துலயுமே வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். அதோட வந்து சைனால இருந்து வரக்கூடிய எந்த ஒரு பொருளுக்கும் இங்க டாக்ஸ் வந்து, அதாவது அமெரிக்கா டாக்ஸ் அதிகமாச்சுன்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய சைனா பொருள் வாங்கக்கூடிய மக்கள்ங்கிற அளவு குறைஞ்சிருவாங்க. ஏன் டாக்ஸ் இம்போர்ட்ங்கிறது அதோட பிரைஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த இன்க்ரீஸ் ஆகுது பாதிப்படைங்கிறதுனால சைனாவுடைய எக்கனாமிங்கிறது ரொம்பவே பாதிக்கப்படக்கூடியதா இருக்கும்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க. அதோட டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சபடி 20% டாக்ஸ்ங்கிறது இருக்கிறது ஹையஸ்டா டாக்ஸ் வந்து சைனா மேல இம்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. சைனா இதுக்கு பதிலடியே என்ன தெரிவிச்சிருக்காங்க, டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சா அடுத்த வந்து ஒரு நாளுக்குள்ளேயே சைனா பீஜிங்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது சைனா எம்பசி மூலமா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வந்து சைனா மேல இந்த வகையான ஒரு போர்னே அவங்க மெஷர் சொல்றாங்க. வார்னு, அதாவது டாரிஃப் ரேட்டா சரி, எக்கனாமிக் ரேட்டா சரி, டாக்ஸ் பேஸ்டா சரி, இதெல்லாம் எந்த ஒரு பேஸ்ல வந்து இவங்க போர் தொடுக்கணும்னு நினைச்சாலும் சைனாங்கிறத எதிர்கொள்ள தயார் நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுட்டு உடனே அவங்க என்ன அறிவிக்கிறாங்கன்னா, சைனாவை ரெசிப்ரோட டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க அமெரிக்காவை. அமெரிக்கால இருந்து வரக்கூடிய பொருட்கள் சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, போர்க்கா இருக்கட்டும், சோய்பீன்ஸா இருக்கட்டும், இது மாதிரி ஃபுட் ரிலேட்டடா இருக்கிற மெட்டீரியல்ஸ், அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர்ஸ், இது மாதிரி அமெரிக்கால இருந்து சைனாவுக்கு போகக்கூடியதா இருக்கு. அங்கிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கும் இதே மாதிரி டாக்ஸ் இன்க்ளூஷன் சைனா ரெசிப்ரோகேட்டா காமிக்குது. இந்த போருங்கிறது பார்த்தோம்னா எக்கனாமிக் ரேட்டட் போர், அதாவது பைனான்சியல் வார்னஸ் சொல்றாங்க. அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. இப்ப சைனா என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய விஷயத்துல வந்து இதே மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா 2 நாடுகளுக்கும் வந்து பலமான பாதிப்புங்க ஏற்படும். அதுவும் முக்கியமா சைனாவுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத அவங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. இந்த ரீதியில இதே மாதிரி வந்து நடந்துட்டு இருந்தா சைனாவுக்கு எந்த அளவுக்கு வந்து லாஸ் ஆகும் சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க இவங்க இப்ப யாரும் எடுக்கிறாங்க சொல்லி ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ண பாக்குறாங்கன்னா, இந்தியாவை ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்றதுக்காக முயற்சியை ஈடுபடுறாங்க சொல்லிட்டு நமக்கே வெளிப்படையா தெரிய வருது. என்ன வகையில சொல்லி பார்க்கும்போது இந்தியாவுக்கும் யுஎஸ்ஏவுக்கும் இடையே ஒரு நல்லுறவு அங்க நீடிச்சிட்டு இருக்கு. டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்டா வந்திருந்தாலுமே மெக்சிகோ, கனடா, சைனாவுக்கு மேல இம்போஸ் பண்ண அளவுக்கு டாக்ஸ் வந்து எமிஷன்ஸையும் அதே சமயம் டாரிஃப்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண அளவுக்கு இந்தியாவுக்கு அந்த இன்க்ரீஸ் வந்து இன்னுமே அறிவிக்கல. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஜஸ்ட் மிரட்டி தான் வச்சிருக்காரு இந்தியாவை. இதை வந்து ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் தான் அறிவிப்போம் சொல்லிட்டு, நீங்க எந்த அளவு டாக்ஸ் எங்களுக்கு போறீங்களோ அதே அளவுக்கு டாக்ஸ் உங்களுக்கு வந்து இம்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்காரு. தவிர அதிகமான அளவுக்கு 10%, 20% தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம், அந்த அளவுக்கு அதிகமா வந்து இம்போஸ் பண்ணல. அப்ப இந்தியாவுக்கும் யுஎஸ்ஏக்கு இடையில நல்ல உறவு நீடிச்சிருக்கு. பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்ங்கிறது அவங்களுக்கு இடையில சுமூகமா போயிட்டு இருக்கு. சைனாக்கு நல்லா புரியுது. இப்ப சைனாவுக்கு ஆதரவா இருக்கும் இந்தியாவை இழுத்துட்டா இந்தியாவும் யுஎஸ்ஏக்கும் இடையில ஒரு பாதிப்புங்கிறது ஏற்படும். அவங்களோட ரிலேஷன்ஷிப்ங்கிறது கெட்டு போக ஆரம்பிக்கும். அது கெட்டு போக ஆரம்பிச்சு சைனாவை கவனிக்காம யுஎஸ்ஏ இந்தியாவை டேரக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படிங்கிற ரீதியில தான் இப்ப சைனாவை சேர்ந்தவங்க இந்தியாவை துணைக்கு இருக்கிறாங்க. இது மாதிரி எக்கனாமிக் ரிலேட்டடா நீ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து முன்னேறுவோம் அப்படிங்கிற ரீதியில முன் வைக்கிறாங்க சொல்லிட்டு நிறைய பேர் வகையில இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்பை ஆய்வாளர் செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் எல்லாம் தெரிவிக்கிறாங்க. பர்டிகுலரா இந்தியா இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா சைனாவுக்கு ஆதரவா இல்லாதவங்களா செயல்படுங்கிறது எல்லாருக்குமே தெரியக்கூடிய விஷயமா அவங்க தெரிவிக்கிறாங்க. பைனான்சியல் அட்வைசர்ஸும் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இருந்த ஆய்வாளர்களும் ஏன்னு சொல்லி பார்த்தா சைனாவோட எந்த வகையில வந்து அந்த பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்ல இந்த ஸ்ட்ராங்கான வகையில சப்போர்ட் செய்ய ஆரம்பிச்சா அது யுஎஸ்ஏக்கு வந்து எதிராக அமையும். யுஎஸ்ஏக்கு எதிராக அமைஞ்சது யுஎஸ்ஏக்கும் இந்தியாவுக்கும் இடையில ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே ஜாஸ்தியானது. சைனா விட அதிகமான அளவுக்கு யுஎஸ்ஏ கிட்ட ட்ரேட் ரிலேஷன்ஷிப் ரொம்ப லாபகரமான விதத்துல வந்து இந்தியா செஞ்சுட்டு இருக்கு. சைனாவோட செய்யக்கூடிய ட்ரேடுங்கிறது ஒரு பங்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும்னா யுஎஸ்ஏ செய்யக்கூடிய விதங்கிறது 2 times ப்ராஃபிட் கொடுக்கக்கூடியது அமையுது. இந்த மாதிரி ரீதியில யுஎஸ்ஏ பயிற்சிகளுக்கு இந்தியா சுத்தமா விரும்பாது. இதனால இருக்கிற நிலைமையிலேயே சைனா இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லியிருந்தாலும் என்னதான் வந்து டிராகன் எலிஃபண்ட் சேர்ந்துதான் வந்து முயற்சி பண்ணி முன்னேறியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மாயஜால வார்த்தைகள்லாம் தெரிவிச்சிருந்தாலும் இந்தியாங்கிறது அதுக்கு வந்து அசைவு கொடுக்காது. அசைவு கொடுக்கவும் செய்யாது, அதோட வந்து சப்போர்ட் பண்ணவும் செய்யாம சைலண்டாவே இருக்குங்கிறத நிலைப்பாடோட கருத்தா அமையும். இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு வேறொரு தகவலோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.